பங்கேற்ற ஆசிரியர்களின் பெயர் பட்டியலை இணையத்தில் பதிவு செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை கீதனிடம் கேட்கலாம். வணக்கம் கீதன், சொல்லுங்க, இதை பத்தின கூடுதல் தகவல் என்ன? அதாவது ஜேக்டோ அமைப்பினர் கடந்த 8 நாட்களாக அவர்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது ஆசிரியர்கள் மீது ஏற்கனவே கடுமையான நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறை ஆகிய இரு மேற்கொண்டு வந்தனர். அதில் பணியிட மாறுதல், 17B பிரிவின் கீழ் அவர்களுக்கு நோட்டீஸ், அவர்கள் பணியிடங்கள் காலியாக அறிவிக்கப்பட்டன போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பை கல்வித்துறை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் 2 லட்சம் பெயர்களுடைய அந்த விவரங்களை தனியாக கல்வித்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகின்ற அந்த எமிஸ் எனப்படுகின்ற கல்வி தகவல் மேலாண்மை திட்டத்தில் தனியாக பதிவேற்றம் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை அவர்களுக்கு நிறுத்தப்படும் என்கின்ற அந்த அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றனர். என்றால் தொடர்ச்சியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தங்கள் மீது நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இதன் காரணமாக மேலும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை பாய்வதற்கான அந்த வழிவகைகள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. போராட்டத்தை கைவிட்டு தற்போது பணிக்கு திரும்பிய ஆசிரியர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து இது குறித்து என்ன சொல்றாங்க கீதன்? ஏற்கனவே ஜேக்டோ அமைப்பினர் நேற்றைய தினம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து தங்கள் ஆசிரியர்கள் மீது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர். அதே போல நடவடிக்கைகளை திரும்ப பெறும் வரையில் ஜேக்டோ அமைப்பினர் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சென்னையிலேயே முகாமிட்டு அந்த நடவடிக்கைகளை திரும்ப பெறும் வகையில் இங்கேயே தங்கியிருந்து அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வதாக அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 11:30 மணி அளவிற்கு குழுவாக அரசுக்கு இந்த விவரங்கள் அனைத்தும் அந்த எமிஸ் என்கின்ற அந்த இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பொழுது ஜேக்டோ அமைப்பினரும் ஆசிரியர்களும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்று முடிவு செய்து முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரிடம் அவர்கள் நேரமும் கேட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கீதன்.